இந்த 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பெற்றோர்களுக்கான பதிவு. இந்த 10th ஸ்டாண்டர்ட் முடித்த உடனேயும் +1 போய் ஜாயின் பண்ணோம். சார் எங்கே சார் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? கவலையே படாதீங்க. கல்வி மற்றும் ஒழுக்கத்தை மிகச் சிறப்பாக கற்றுக் கொடுக்கக்கூடிய சில பள்ளிகளில் எங்களது கிளாசிக் மேல்நிலைப்பள்ளி முதன்மையானது. அந்த கிளாசிக் மேல்நிலைப்பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் நாமக்கல் பைபாஸ், அதில் மல்லூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இந்த பள்ளியை உருவாக்கியவர் டாக்டர் டி பெரியசாமி. கிளாசிக் நீட் அகாடமி மூலம் சேலம் மண்டலத்தில் மட்டும் நீட் மற்றும் ஜேஇ தேர்வு மூலம் 1549 மருத்துவ மாணவர்களையும் 130 ஐஐடி அண்ட் ஐஏஎஸ்டி மாணவர்களையும் உருவாக்கிய டாக்டர் டி பெரியசாமி எம்டெக் பிஹெச்டி ஐஐடி இன் மெட்ராஸ் அவருடைய சீரிய தலைமையில் நடைபெறக்கூடிய பள்ளி தான் கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நம்மளது கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இப்போ +1 அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெற்று கொண்டுள்ளது. நம்ம ஸ்கூலில் என்னென்ன குரூப் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மேத்ஸ் பயாலஜி, அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி இருக்கும். அது செகண்ட் குரூப் மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். தேர்ட் குரூப் ஆர்ட்ஸ் குரூப், தட் இஸ் காமர்ஸ் குரூப், எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி காமர்ஸ், ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லைன்னா பிஸ்னஸ் மேத்ஸ். இந்த 3 குரூப்ஸும் நம்ம ஸ்கூலில் அவைலபிளாக இருக்குது. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 குரூப்ஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அந்த 3 குரூப்பில் எந்த குரூப் எடுக்கலாம் சார்? நான் மேத்ஸ் பயாலஜி எடுக்கலாமா, அல்லது மேத்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா, அல்லது காமர்ஸ் குரூப் எடுக்கலாங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ எந்த குரூப் எடுத்தால் ஃப்யூச்சரில் என்னென்ன வேலைக்கு நம்ம போகலாம், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரியாமல் இருக்கும். ஸோ அதற்காகவே நம்ம ஸ்கூலில், நம்ம கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஒரு கல்வி ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். சார் எப்போ நடக்குது அப்படின்னா, ஸோ ஏப்ரல் 5ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கிளாசிக் பப்ளிக் ஸ்கூலோட ஆடிட்டோரியத்தில் இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இந்த ப்ரோக்ராமில் பயாலஜி குரூப் எடுத்தால் அவருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் இன்ஜினியரிங் ஃபீல்டு எப்படி இருக்கும், அதுமாதிரி காமர்ஸ் எடுக்கும்போது இந்த ஆடிட்டிங் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி துறை சார்ந்த வல்லுநர்கள் மிக தெளிவாக விளக்க இருக்கிறார்கள். அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது நமது பள்ளியினுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் டி பெரியசாமி. பயாலஜி குரூப் எடுக்கும்பொழுது அந்த பயாலஜி குரூப்பை வச்சுட்டு அந்த நீட் எக்ஸாமினேஷன் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், அதேமாதிரி ஐஐடி எக்ஸாமினேஷன் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ நீட் ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணால் எந்தெந்த காலேஜுக்கு போக முடியும், ஸோ அதுமாதிரி பயாலஜி படிக்கும்போது வேறு என்னென்ன கோர்சஸ்லாம் நம்ம ரிலேட்டட் கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம பெரியசாமி சார் இருக்கார். அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் எம்ஏ மணிகண்டன். ஒரு மணிகண்டன் சார் இன்ஜினியரிங் ஃபீல்டில் மோர் தென் 25 இயர்ஸாக ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் குரூப் எடுக்கும்போது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கும்போது அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பை முடிச்சுட்டு ஸோ ஒரு ஐஐடி எக்ஸாமினேஷன் எழுதி எப்படி ஐஐடி காலேஜ் போகிறது, அல்லது என்ஐடி காலேஜஸ் எப்படி போகிறது, அதே மாதிரி டாப் லெவல் இன்ஜினியரிங் காலேஜ் எப்படி போகிறது, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எப்படி போகிறது அப்படிங்கிற பற்றியான கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் டாக்டர் மணிகண்டன் சார் கொடுக்க இருக்காங்க. அதையும் நீங்கள் கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காமர்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்டு சார் காமர்ஸ் குரூப் +2 நான் முடித்த பின்னாடி நான் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னா நான் என்ன சார் மேற்கொண்டு நான் படிக்கணும், எத்தனை வருஷம் படிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிஏ அப்படின்னா அதில் ஃபவுண்டேஷன் இருக்குது, அப்புறம் இன்டர் இருக்குது, அப்புறம் ஃபைனல் இருக்குது. இப்போ ஃபவுண்டேஷன் எத்தனை வருஷம் படிக்கணும், இன்டர் எத்தனை வருஷம் படிக்கணும், ஃபைனல் எப்படி படிக்கணும், ஸோ என்ன மாதிரியான நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ எவ்வளோ சேலரி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக அந்த ஃபீல்டை பற்றி ராஜா அவர் எக்ஸ்பிளைன் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் மறக்காமல் அதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த கல்வி ஆலோசனை நிகழ்ச்சி முடிந்த பிறகு உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு வெளியில் வரும்போது ஒரு தெளிந்த நீரோடைய போல் நீங்கள் இருக்கும் மனசு. அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களை இந்த ஸ்காலர்ஷிப் கம் அட்மிஷன் டெஸ்ட்டுக்காக நீங்கள் அனுப்புகிறீங்க. இது 1 hour எக்ஸாமினேஷன். இந்த 1 hour டெஸ்ட் நல்லா எழுதிட்டாங்க அப்படின்னா அதில் வின் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் லேப்டாப், செகண்ட் ப்ரைஸ் டேப்லெட், தேர்ட் ப்ரைஸ் ஸ்மார்ட் வாட்ச். ஸோ என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரைஸை வின் பண்ணுங்கள். அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் போர்டு மார்க்கை பேஸ் பண்ணியும் நம்ம ஸ்காலர்ஷிப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டு மார்க்கெலாம் நாங்கள் கொடுத்துருக்கேன். அதுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீனில் கிளியராக இருக்குது. ஸோ 450 மார்க்கு மேலே வாங்கின அனைத்து மாணவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இருக்குது. தென் இதில் 490+ வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல் ஃபீஸில் 100% ஃப்ரீங்க. ஒரு பைசா கூட கிடையாது ஸ்கூல் ஃபீஸ். அதேமாரி ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பைசா கூட கிடையாது, 100% ஃப்ரீ தான். அதுமாரி 480 to 489 ஸ்கூல் ஃபீஸில் 75% ஃப்ரீயாகவும், ஹாஸ்டல் ஃபீஸில் 75% ஃப்ரீயாகவும் இருக்குது. அதுமாரி 470 to 79 ஸ்கூல் ஃபீஸ் 50%, ஹாஸ்டல் ஃபீஸில் 50% தான். அதுமாரி 460 to 69 ஸ்கூல் ஃபீஸில் 25% ஃப்ரீ,
ஹாஸ்டல் ஃபீஸில் 25% ஃப்ரீ. அதேமாதிரி 450 to 59, ஸோ ஸ்கூல் ஃபீஸில் 15%, ஹாஸ்டல் ஃபீஸில் 15% இருக்குது. அப்போ இங்கே பார்க்கும்போது தெரியுது 450க்கு மேலே வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு 10 மார்க் ரேஞ்சிலையுமே அவங்களுக்கு கன்செஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 450க்கு கீழே வாங்கினது இல்லையா சார் அப்படின்னா, இந்த நீங்கள் மிடில் காலத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும், எந்த மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நீட்டில் அல்லது ஐஐடி ஜேஇயில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இன்டகிரேட்டட் கோச்சிங் ஃபீஸ் கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீயாகவே இருக்குது பாருங்கள். 100% ஃப்ரீ ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதோடைய ஒர்த்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா. ப்ளஸ் 1ல் 75,000, ப்ளஸ் 2ல் 75,000. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,50,000 rupees. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே 1,50,000 ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய அந்த நீட் அண்ட் ஐஐடி இன்டகிரேட்டட் கோச்சிங் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. இது யார் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, கிளாசிக் நீட் அகாடமியை சேர்ந்த ஆசிரியர்கள். ஸோ அந்த சீனியர் டீச்சர்ஸால் தான் இந்த கிளாஸ் ஃபுல்லாக நம்ம எடுக்கிறோம். கிளாசிக் நீட் அகாடமி நம்மளுடைய அகாடமி அப்படிங்கிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய டீச்சர்ஸை வச்சு நம்ம ஃப்ரீயாகவே நம்மளால் கிளாஸ் எடுக்க முடியுது. இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஸ்கூலில் படிக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீட் அண்ட் ஐஐடியுடைய ஃபவுண்டேஷன் கிளாஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக இருக்கும். அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து 50% காஸ்ட்டில் நம்ம வந்து ரன் பண்ணுறோம். மற்றும் இந்த ஸ்காலர்ஷிப் கம் அட்மிஷன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அல்லது இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அல்லது கீழே கொடுத்துருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ்.